கிட்டத்தட்ட 36-40 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அம்மா இருந்தப்ப கொள்முதல் எங்களுக்கு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப ஒரு 20 லட்சத்துல இருந்து 22 லட்சத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு இடர்பாடு, இவ்வளவு குறைவு இருக்கும்போது, ஜனத்தொகையும் அதிகரிக்கும் போது அந்த பால் எப்படி இங்க பத்தும்? பால் இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க? உடனே வெளி பிரைவேட் பால் உற்பத்தியாளர்கள், பால் விநியோகிக்கிற கம்பெனிகள் அவங்களோட பேசிக்கிறது. நீங்க ஒரு பாக்கெட் நீங்க எவ்வளவு வேணா கொண்டாந்து வித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுது. இது எங்க இந்த தவறு நடக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டணும், உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அப்படின்னா நீங்க கிராமப்புற உங்களுக்கு நீங்க அளவு செஞ்சால் நம்மளுக்கு பால் உற்பத்தி பெரும். நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யல, இத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை. யோசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு குறைவா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், பால் உற்பத்தி குறைவா பண்றீங்க, ஆனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிர்வாகங்கிறது அது பெர்மனன்ட். அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு லாஸ் வரும். இது வேற யாரும் சொல்ல வேணாம், நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க. அதனால இந்த அரசாங்கம் வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுறத முதல்ல விட்டுட்டு மக்கள் பணி அப்படிங்கிறதுல இது எல்லாமே சேரும். இதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த மக்கள். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க? போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல. அதாவது 400 யூனிட் வரை, அதாவது 200 யூனிட்டுக்கு மேல போனா ஒவ்வொரு வருடமும் 10% ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2027 வரை கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப அது இந்த மாசத்துல இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 200 யூனிட்ல இருந்து 400 யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.50 ஏறும். இதே மாதிரி 1000 யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா. 10%. உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல 10% நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும். அது இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்டே பணத்தை வாங்குறதுக்கே நிக்கிறீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.